स्मारकुष्ठछायार्चक्रमेद चोरोन्माद कुल्मादिरे कामहान्तक पिशाचा च सर्वे அந்த சூசையோட தலைமுறை நிலைக்கணும்னா ஒரு ராஜமுத்திர மோதிரம் தான் கல்யாண மோதிரமா அந்த கன்னிக்கு அணிவிக்கணுமா. அதை தவிர்த்தா அந்த கன்னியோட மரணத்தை தவிர்க்க முடியாதான். அந்த மோதிரத்தை எங்க எப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறது? தாமதிக்காம தேடு, கிடைக்கும். பரம்பரை மோதிரம்னா அவங்க குடும்பத்துல இருக்குமா? தேடி பார்த்தா தெளிவு கிடைக்கும். கன்னி பொண்ணுக்கு வாழ்வு கிடைக்கும். கன்னியை காப்பாற்றணும்னா கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நடக்கணும்னா முத்திர மோதிரம் முதல்ல வேணும். தேடு, தேடி எடு. ஏதாவது க்ளூ கிடைச்சாதானே தேட முடியும். மரியா கிட்ட தான் கேட்கணும். அந்த மரியாவை நான் என்ன சொன்னாலும் கேக்குற மாதிரி பண்ணிட்டேன். மனசு தடமாறும்.
அதுக்கு வாய்ப்பே இல்ல. இருக்கு. ராஜமுத்திர மோதிரம். புரியல. நித்திரை கெடுக்கும் மோதிரம். அந்த ராஜமுத்திரை மோதிரம் நான் என்ன செய்யணும்? தடுக்கணும். தவறுனா உயிர் பறிப்பு அது தடுக்கும். மரியாவை சரியான இலக்கு நோக்கி போக வச்சிட்டு இருக்கேன். முத்திர மோதிரத்தை எடுக்க எதிர் சக்தி தயாராயிடுச்சு. ஆனா இறுதி வெற்றி நமக்குதான். ஜமீன் தளபதிக்கு மக்கள் உயிரை காத்தவனுக்கு மன்னரால் தரப்பட்ட ராஜ முத்திரை மோதிரம். உயிர் பலியை தடுக்கும் அந்த தெய்வீக மோதிரம் எதிர் சக்தி கிட்ட கிடைக்காம இருந்தாதான் நமக்கு வெற்றியே. அது அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு முன்னாடி மரியாவல்லி பூம்பிடிக்குள்ள அடக்கணும். தோல்வின்ற வார்த்தை அவங்களுக்காகவே உருவானது. பிரியதர்ஷினி தோத்து போகிறதுக்காகவே பிறந்தவன். நெருக்கத்தில் நிறையுருள் காலம். உடலை உருக்கி உயிர் கொண்டு வா. வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். என்ன பார்க்கவா? என்ன விஷயம்? நான் மாயன் கோட்டை ஜமீன் வரலாறுன்னு ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன். அதுக்கு உங்க பரம்பரையில பல தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த சூசியை பத்தி சில தகவல் தேவைப்படுது. அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்துட்டு இருந்தேன். அவரா? அவரை பத்தி கதை மாதிரி தான் ஏதோ கொஞ்சம் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். அவரோட கல்லறையில ஒரு மோதிரம் மாதிரி பார்த்தனே, அது எதுக்கு? எங்க தாத்தா மாயன் கோட்டை மகாராஜா கிட்ட தளபதியா இருந்தாரா. ஓ, விசுவாசமான தளபதியா. அவரோட வீரத்தை பாராட்டி ராஜா அவருக்கு சமரமுத்திரன் பட்டம் கொடுத்து. இரு, அது என்ன சமரமுத்திர? போர்க்களத்துல முத்திர பதிச்சவர்னு அர்த்தம். அந்த பட்டத்தோட ராஜ முத்திர பதிச்ச மோதிரத்தையும் பரிசளிச்சாராம் அந்த ராஜா. அந்த முத்திர மோதிரம் இப்ப எங்க இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? இல்லங்க, அவர் சம்பந்தப்பட்ட எந்த ஆதாரமும் எங்க கிட்ட இல்ல. உங்க அப்பா அம்மா கிட்ட இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட கேட்டா ஏதாவது தகவல் தெரியுமா? எல்லாரும் மாயன்கோட்டை ஜமீனை பத்தி நிறைய கதைங்க சொல்லுவாங்க. அதுல இந்த முத்திர மோதிரமும் ஒரு கதையா தான் இருக்கும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. நீங்க எதுக்கு அந்த மோதிரத்தை பத்தியே கேக்குறீங்க? அது அது வந்து அந்த காலத்து ஆளுங்க பயன்படுத்தின எந்த ஒரு பொருளையும் கல்லறையில பொறிச்சு வச்சாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்கும்னு சொல்லுவாங்க. விவரமா தெரிஞ்சுக்கிட்டா அதை பத்தி எழுதலான்னு தான். நல்லா எழுதுங்க. வேற யாராவது விவரமானவங்க கிட்ட விசாரிச்சு எழுதுங்க. அதுல ஏதாவது உண்மை இருந்தா எனக்கும் விவரமா சொல்லுங்க. நான் வரேன். வேற யார்கிட்ட விசாரிக்கிறது?
ஜெனிஃபரை காப்பாத்துறதுக்காக மரியா எடுத்த முடிவு ரொம்ப தவறான முடிவு டேவிட். இப்போ எது சரி எது தப்புன்னு யோசிக்கிற நிலைமையில மரியா இல்ல ஃபாதர். டேவிட், உன்ன மாதிரி வெல்விஷர் தான் எடுத்து சொல்லணும். என்ன கேட்காம எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டான். ஆனா இப்போ மரியா கன்னியாஸ்திரி ஆக போறான்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரிஞ்சது ஃபாதர். அவளுக்கு என்ன ஆச்சு? அவன் ஏன் இப்படி இருக்கான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல ஃபாதர். அவ மனசு விரக்தியில இருக்கிறப்போ அவசரமா எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காதுன்னு நீதான் மரியாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். மன்னிச்சிருங்க ஃபாதர். இனிமேல் மரியா கிட்ட போய் பேசி அவளை கஷ்டப்படுத்த விரும்பல ஃபாதர். இல்ல டேவிட், நீ நினைச்சா மரியாவோட மனசை மாத்த முடியும். ஃபாதர், நீங்க பாறையில வலை வீச சொல்றீங்க. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் டேவிட். சரிங்க ஃபாதர், நீங்க சொல்லி நான் மறுத்து பேசுனது இல்லை. இப்போ நான் என்ன செய்யணும்? மரியாவை கல்யாணம் பண்ணிக்கலாம். அது நீயே மரியா கிட்ட பக்குவமா பேசி சம்மதிக்க வைக்கணும். அந்த தகுதி உனக்கு இருக்கு டேவிட். ஃபாதர், இது ரொம்ப அநியாயம் ஃபாதர். நானும் மரியாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள இருக்குது தூய்மையான நட்பு ஃபாதர். தூய்மையான நட்பு தான் தூய்மையான காதலுக்கு அடித்தளம். தூய்மையான காதல் தான் ஒழுக்கமான கணவன் மனைவியா உருவாக்குது. நண்பர்கள் காதலர்களாகி கணவன் மனைவி ஆகிறது உலகத்துல நடக்கிறது தானே. ஃபாதர், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா மரியா கன்னியாஸ்திரி அதில் உறுதியா இருக்கா. இப்போ நான் போய் கல்யாணத்தை பத்தி பேசினா அவ என்ன தப்பா எடுத்துப்பா ஃபாதர். அது நல்லாவும் இருக்காது. வேணாம் ஃபாதர். மரியாவுக்கு சில பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் தீரணும்னா அதுக்கு கல்யாணம் தான் ஒரே வழி. பிரச்சனையா? என்ன ஃபாதர்? அது மரியாவோட உயிருக்கு ஆபத்தான பிரச்சனை. ஆபத்தான பிரச்சனையா? அப்படி அவளுக்கு யாரால பிரச்சனை வரும்னு சொல்றீங்க? டேவிட், எதையும் தெளிவா சொல்ல முடியாது. இப்போ மரியாவை குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுத்தினாதான் அவ உயிருக்கு பாதுகாப்பு. ஃபாதர், உயிருக்கு ஆபத்துன்னு என்ன நீங்க பயம்புத்துறீங்க? ஆனா ஒண்ணு, மரியாக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா என்னால தாங்க முடியாது ஃபாதர். இப்போ நீ சொன்னியே, இந்த வார்த்தையில நட்பும் இருக்கு, அன்பும் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் மரியாவை கல்யாணம் பண்ண? யோசிக்காத. மரியாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டவ நீ. உன்னை விட அவளுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையா வேற யாரும் வரவே முடியாது. என்னால தெளிவான முடிவுக்கு வர முடியல ஃபாதர். உன்னுடைய தந்தையா என்ன மதிச்சா மரியாவை கல்யாணம் பண்ணிக்கும் ஃபாதர். ஏன்னா அதுதான் மரியாவோட தலைவிதிய மாத்த போகுது. இல்ல வர 28ஆம் தேதி மரியா வாழணுமா சாகணுமான்றது உன் கையில இருக்குப்பா. ஃபாதர், நீ அடிக்கடி சொல்வியே மரியா எனக்கு நல்ல ஃப்ரெண்டுன்னு. உன் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னா முதல்ல அவ உயிரோட இருக்கணும். நட்பு தான் முக்கியம்னு நினைச்சு ஒரு உயிரை தேவையில்லாம நாம இழந்துடக்கூடாதுப்பா. நல்ல யோசி. இதுக்கு மேல உன் விருப்பம். மரியாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க.
உங்கள் நல்ல மனசுக்காக நான் மரியாவை கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறேன் ஃபாதர். டேவிட், மை சன், நம்பிக்கை வந்துருச்சு. மரியாவை காப்பாத்திடலான்ற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்துருச்சு. மாமா, மாமா, எதுக்கு அழறீங்க? நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதுமா. என்ன மன்னிச்சிடுமா. என்ன மாமா நீங்க? முதல்ல உள்ள வாங்க. இல்லம்மா, இல்ல இல்ல, பெத்த பொண்ணு மாதிரி நினைக்க வேண்டிய ஒண்ணு எப்பேற்பட்ட கொடுமையை செய்ய துணிஞ்ச. என் குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம அவளை வச்சு உன் வாழ்க்கைய நாசமாக்க நினைச்சேனே. நாப்பா, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் சாவறதுதான் ஒரே வழி. நான் சாவறதுக்கு முன்னாடி வாங்கிட்ட மன்னிப்பு கேட்டு போலான்னுதாம்மா வந்தேன். என்ன மன்னிச்சிடுமா மரியா. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிப்பாரு. தப்ப உணர்ந்தவங்களுக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயமா இருக்கு மாமா. இல்லம்மா, இல்ல. பாவத்துக்கு சம்பளம் மரணம் மட்டும்தான். ஆமா, பாவத்தின் சம்பளம் மரணம் தான். மாமா, அதை தேடி நான் போறேன். அதை தேடி நான் போறேன். மாமா, நான் போறேன். சாவ போறேன். மாமா நில்லுங்க மாமா. சந்தோஷமா இரு மரியா. நான் போறேன். போய் சாவ போறேன். மாமா நில்லுங்க மாமா. போங்க. அப்படி எல்லாம் ஒண்ணே இல்ல மாமா. நில்லுங்க மாமா. மாமா, போங்க. மாமா, போ. நான் போய் சாவ போறேன். போ. நான் பண்ண பாவத்துக்கு இது ஒண்ணுதான் வழி. போறேன். மாமா, 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 மாமா.
மரியம்மா எங்க போன? எங்கேயும் போல, இங்கதான் இருந்தேன். இததான் எதிர்பார்த்தேன் மரியா. விடிஞ்சா இன்னொரு அதிர்ச்சி உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ அந்தோணி, ஐயோ அந்தோணி, ஐயோ ஐயோ அந்தோணி, அங்க வந்திருக்கேடா, எந்திரிடா. எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டியேடா. அந்தோணி. அப்பா எந்திரிப்பா, அப்பா எந்திரிப்பா, அப்பா என்னதான் பெரிய ரவுடியா இருந்தாலும் சாவுல இருந்து தப்பிக்க முடியுமா? கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவுன்னு சும்மாவா சொன்னாங்க? அந்தோனி யாருப்பா கொலை பண்ணிப்பா? இந்த மாதிரி கிடக்கிறத பார்த்தா யாரும் கொலை பண்ண மாதிரி தெரியலையே. பின்ன பேய் பிசாசு ஏதாவது அடிச்சு கொண்டிருக்குன்னு சொல்றியா? மனுஷனா நடந்துக்க, மனுஷனா நடந்துக்கன்னு சொன்னப்பெல்லாம் கேட்கலையேடா, இப்ப பொணமா கிடக்குறியே. தம்பின்னு வாய் நிறைய கூப்பிட முடியாதபடி என்னை விட்டுட்டு போயிட்டியேடா தம்பி. அப்பா உன் குழந்தைகிட்ட நான் என்னடா பதில் சொல்லுவேன்? தம்பி, அந்தோணி உடம்புல எதுவும் காயம் இருக்கிற மாதிரி தெரியலையே. இப்பெல்லாம் புது புது டெக்னிக்ல கொலை பண்றாங்க. அப்படி ஏதாவது ஒரு டெக்னிக்ல போட்டிருப்பானோ? அந்தோனியோட சாவு மனுஷ மூலமா நடந்த மாதிரி தெரியலையப்பா. கத்தி இல்லாம ரத்தம் வராம அந்தோனியோட உசுரை எடுத்திருக்கான்னா இவன் சாவுல ஏதோ மர்மம் இருக்குன்னு தோணுது. நான் போய் சாவ போறேன். நான் பண்ண பாவத்துக்கு இது ஒண்ணுதான் வழி. பிரியாங்கிற பேயோட சுயரூபத்தை தெரிய வைக்கிறேன்.